Hi friends, welcome to Subi Easy Craft. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1x20 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 பேப்பர் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கலரில் நீங்கள் வந்து நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து மற்ற பேப்பர் எல்லாமே நான் வந்து மடித்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3x6 சென்டிமீட்டரில் நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் 2 பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீஃப் வந்து நம்ம வந்து சூப்பராகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் லீஃப் கட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லீஃபும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 லீஃபும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். A4 ஷீட் பேப்பர் தான் இது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 அட்டு நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடில் மார்க்கரை வச்சு நம்ம வந்து அவுட்லைன் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே போட போகிறோம். இது நீங்கள் ஸ்கெட்ச் ஏதாவது இருந்து நீங்கள் அந்த மாதிரியுமே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கெட்ச் எதுவுமே இல்லாட்டி கூட நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே லைட்டாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே 4 சைட்லேயுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன் போட்டுட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 சைடும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் போட்டிருக்கேன், மற்ற சைடு எதுவுமே நான் போடலை, ஃப்ரண்ட் பேஜில் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்டி வச்சுருந்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு நான் வந்து அதையுமே சேர்த்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஒட்டணும்னு விருப்பம் இருந்தால் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒட்ட தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பேப்பரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றாட்டு வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா கிவ்வே பற்றி நிறைய பேருக்கு டவுட்டெல்லாம் வருது. அது பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசியாட்டே நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பரையும் மட்டும் கரெக்டாகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். கடைசியாட்டு பார்த்தீங்கன்னா இதையுமே நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராகட்டும் வந்து ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீலம் மட்டும் க்ரீன் கலரில் தான் நான் வந்து இது அளவெல்லாம் இல்லை, சும்மா தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாகிட்டு ஃப்ளவருமே நீங்கள் வந்து பண்ணி வந்து இந்த மாதிரி மாடலில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீஃப்மே 2 சைடுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவர் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சுருட்டும் போது சூப்பராகிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதேமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாட்டு சுருட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சென்டரில் நம்ம வந்து வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுற்றி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை வச்சு லைட்டாக எடுத்துட்டோன்னா அந்த ஃப்ளவர் வந்து சூப்பராக விரிஞ்சிரும். அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து கடைசி எடுத்து தான் கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளவர் வந்து விரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விரிஞ்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சென்டரில் நம்ம வந்து இந்த ரெட் கலரில் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படியுமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு நான் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சு மிஷின் ஃப்ளவர் மாதிரி இருக்கும்ல, அது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கலரில் நான் வந்து அங்கே இங்கேயாட்டு நான் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். இது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் இல்லை அப்படின்னா கூட ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவர் அங்கங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீட்டிங் கார்டு மாடல்லே இருக்கும், இல்லை வால் ஹேங்கிங் மாடல்லையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எழுதி நம்ம வந்து க்ரீட்டிங் கார்டு மாதிரி அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரில் மட்டுமே பண்ணி நம்ம வந்து வால்லையும் வால் ஹேங்கிங் மாதிரியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அட்டு ஒன் நாட் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். கிவ்அவே பற்றி என்ன அப்படின்னா, கிவ்அவே வந்து நம்ம வந்து சேனலில் போயிட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கிராஃப்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலையுமே நான் வந்து ஒரு வேர்டு ஏதாவது நான் கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன். அதை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து யாருமே கமெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து கடைசிட்டு கிவ்அவே முடிகிற டைமில் நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த வேர்டு எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். அதையுமே நீங்கள் வந்து கிவ்அவேல கலந்துக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிடுங்க. இப்போவே கடைசியாட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த வேர்டு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நான் சொல்லும்போது அனுப்புனா போகிறோம். இல்லை இப்போவே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதை அனுப்ப முடியாட்டியும் கடைசியாட்டு நான் சொல்லும்போது நீங்கள் வந்து அனுப்புனா போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த இடத்துல அந்த வேர்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு தெரியும். வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு லெட்டராக நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு வேர்டு தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். நிறைய பேர் நீங்கள் வந்து எனக்கு இப்போவே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து மொத்தமாட்ட நான் சொல்லும்போது பண்ணால் போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டோம். இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உள்ளாடி நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைனா அப்பாக்கோ அம்மாக்கோ யாருக்குனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நம்மளோட சூப்பரான கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு, பேப்பர் கிராஃப்ட்டு. இது நீங்கள் வந்து க்ரீட்டிங் கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.